எம்ப்ராய்டரிங் தெரியாமலே டிசைனர் ப்ளவுஸ் பண்ணணுமா? இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. பேட்ச் ஒர்க்கை எடுத்து ஒவ்வொரு நெக்கு, ஸ்லீவு இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஸ்லீவை இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு முன்பக்கமாக திருப்பும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அழுத்தம் கொடுங்க. பேட்ச் ஒர்க் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸோட கிளாத் மேலே வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்போவும் முன்பக்கமாக திருப்பும்போது எப்படி கட் பண்ணி விட்டு திருப்புவோமோ அதே மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பிக்கோங்க. இப்போது பேட்ச் ஒர்க்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒரு அழுத்தம் கொடுங்க. லைனிங்கை நெக்கை திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ளவுஸ் கிளாத்தோட வச்சு லைனிங்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவை எப்படி க்ளூ வச்சு அழுத்தம் கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நார்மல் கையூசி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ப்ரொஃபஷ்னல் லுக்காகவும் இருக்கும். இப்போது இதில் கேப் இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்கும் இருக்கிறனால கையூசி வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நெக்கோட பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டிலே ப்ளவுஸ் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு 2.5 இன்ச் நெக் வைக்கிறீங்கன்னா 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேட்ச் ஒர்க்கில் மேக்ஸிமம் அளவு 6 வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு வச்சிங்கன்னா கஸ்டமருக்கு ஷோல்டர் லூஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கோட அளவில் வச்சு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக் என்ன ஷேப்பில் கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் முன்பக்கமாக திருப்புறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு திருப்புவோம். அதே மாதிரி திருப்புங்க. திருப்பினதுக்கு அப்புறமா பேட்ச் ஒர்க்கில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு உக் வரைக்குமே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் கையூசியால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாதிரி தாங்க ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னும் ப்ளவுஸ் டிசைன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.